ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, டேட்ஸ் வச்சுருக்கிறேன் நான். பேரிச்சம்பழமில் அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் சீடு இல்லாமல் இந்த பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 1/4 கப்பு, அதை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். ப்ளஸ் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், பாதாம், முந்திரி, பிஸ்தா. நீங்கள் அக்ரூட் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இதை ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிடலாம். அப்போனா அரைக்கிறதுக்கு பேஸ்ட் மாதிரி ஈஸியாக வரும். இந்த டேட்ஸ் இந்தளவுக்கு தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த சோள மாவு இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டிகள் இல்லாமல், லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிடலாமே. ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கு. கடாயில் கீ போட்டிருக்கிறேன் 1 ஸ்பூன். இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஊற வச்சுருந்த அந்த பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இப்போவே சாஃப்டாக தான் இருக்குது. இது மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி, திராட்சை இருந்தது இல்லையா, அதில் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த பேரிச்சம்பழம் பேஸ்ட் இருக்குல்ல, அரைச்சி வச்சது, அதை இப்போ ஆட் பண்ணியிருக்கு. இப்போ நான் சுகர் ஆட் பண்ணலை, சீனி போடலை, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை போட்டுக்கோங்க. ஆனால் சுகர் அந்தளவுக்கு நல்லது கிடையாது. பேரிச்சம்பழம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இட் இஸ் ரிச் இன் ஸோ மெனி விட்டமின்ஸ், மினரல்ஸ், எஸ்பெஷலி அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், நிறைய விட்டமின்ஸ் அடங்கினது. அதனால் நீங்கள் வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அதை சேர்த்து செய்யுங்க. இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுக்கிறீங்களோ அதில் 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே கூட எடுத்துக்கலாம். இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். கீ கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி பேரிச்சம்பழம் சாப்பிட சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் ப்ளஸ் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலுமே நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது. ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா கூட ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஆக்டிவ் ஆகிடலாம். அந்தளவுக்கு நிறைய சத்துக்கள், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே நிறைஞ்ச இது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க ப்ளஸ் உங்கள் குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நாட்டு சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா சோள மாவு, அதை ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற சோள மாவு ஊற்றிடுறேன் நான். இது ஊற்றின உடனே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறி கொடுக்கணும். ஏன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். கெட்டிகள் இல்லாமல் கிளறி கொடுங்க. ஏற்கனவே பேரிச்சம்பழம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லை அது போக இது வேணால் சேர்த்துக்கலாம், சீனி.
சீனி வந்து ஆப்ஷனல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யுங்க. கீ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து கலர் சேர்க்காதனால அந்த ஒரிஜினல் டேட்ஸோட கலரே தான் இருக்கும். ஆனால் நல்லா ஹெல்தி அண்ட் டேஸ்டி குயிக் ரெசிபி. நல்லா இல்லைன்னா விஸ்கு வச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதோ ஊற்றின கீ எல்லாமே வந்து அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துட்டுருக்கு. இதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டு கன்சிஸ்டன்சி. இதில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுடலாம். ஃபுல்லாக நட்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களோட விருப்பம்தான். என்னென்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரேயில் கூட ஊற்றிட்டு அதை வந்து கட் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒரு ட்ரேயில் ஊற்றி தான் கட் பண்ண போகிறேன். நட்ஸ் எல்லாம் போட்டோடனே எந்த அளவுக்கு இதுவாகிட்டுருக்கு பாருங்கள். ஓரங்கள் ஒட்டவே இல்லை. இந்த பாருங்கள், இப்போ போட்டால் அப்படியே விழும். இப்போ வந்து ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் அப்படியே பவுலில் போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் உங்களோட விருப்பம்தான். நான் இதில் ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நல்லா வந்து சமப்படுத்திக்கோங்க ஈக்குவலாக. இல்லை அது கூடவே நட்ஸ் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டில் இப்போ இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கூட நட்ஸ் போடலாம். நம்மளுடைய விருப்பம்தான் எல்லாமே. ஓகே, இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டாக விட்டுறலாம். ஒரு 3 hours கழித்து பார்க்கலாமே. இப்போ நல்லா செட் ஆகிட்டுருக்கு. இந்த ஓரங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணலாமே. இப்போது இதை வந்து இந்த பிளேட்டில் இது பண்ணிடலாம். வாவ், சூப்பர். இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு தேவையான பீசஸ் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்தது, உங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுக்கலாம். எடுத்திங்கன்னா சீக்கிரமாக செட் ஆகிடும். நல்ல அருமையான சுவையான ஹெல்தியான ஒரு உங்களுக்கு அல்வா. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பீசஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டேன். பீசஸ் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இது எடுக்கிறதுக்கே அப்படியே சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோ ஓகே, நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேனே. வாவ், சூப்பர். அருமையான சுவையில் ஹெல்தியான டேஸ்டியான டேட்ஸ் அல்வா அல்லது பேரிச்சம்பழ அல்வா. இட்ஸ் ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு ஈட். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் South Style channel. Like, comment and share with your friends, relatives and neighbors, and thanks for watching.